ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்ற உறுப்பு வந்து கல்லீரல், அதாவது லிவர்னு சொல்லுவோம். அத பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கல்லீரலுக்கு தேவை தூக்கம், மண்ணீரலுக்கு தேவை சரியான நேரத்துல உணவு, கணையத்துக்கு தேவை எக்காரணத்துக்கு கொண்டும் ஸ்ட்ரெஸ் ஆகாத உள்ளம். மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சுகர் கண்ட்ரோலுக்கே வராது. டாக்டர் சொல்லுவாரு நிம்மதியா இருங்க, நிம்மதியா தூங்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிட்னிக்கு சரியான உணவு என்ன அப்படின்னா நிறைய தண்ணி. பித்தப்பையை காப்பாற்றணும் அப்படின்னா காலை உணவை கண்டிப்பா நீங்க தவிர்த்துறாதீங்க. யாரெல்லாம் காலை உணவை ஸ்கிப் பண்றீங்களோ 100% ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிக பித்தப்பை கற்கள் வருது. அவங்க தான் காலையில சாப்பாடு 11 மணி, மத்தியான சாப்பாடு 4 மணி, நைட்டு சாப்பாடு 11 மணிக்கு எடுக்கிறீங்க. இவங்க எல்லாத்துக்குமே பித்தப்பை கல் வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா 100 வருஷம் மருந்து இல்லாம ஆரோக்கியமா வாழலாம்.